ஹே கைஸ், வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய 49வது படத்துடைய அஃபீஷியல் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ அஃபீஷியலாக வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ ஒரு சில காரணங்களால் அந்த ப்ராஜெக்ட் எதுனா ட்ராப் ஆகி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்களும் நம்ம சிம்பு அவர்களும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. ஸோ இப்போ அது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது தனுஷும் சிம்பு சேர்ந்து வடச்சென்னை 2 மாதிரி தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியல, பட் அப்படி தான் சொல்லப்படுது. ஸோ இப்போ இதுக்கான அஃபீஷியல் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோமோ சூப்பராக இருக்குது. ஸோ அப்டேட் கமிங் ஜூன் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிளிப்பு தான், பட் வேற ஒரு வீடியோ தான் இருக்குது. ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோன்றது வெறித்தனமாக தான் இருக்க போகுது. அண்ட் சிம்பு அவரோட நடிப்பில் வெற்றிமாறன் அவரோட டைரக்ஷனில் இந்த படத்தை யார் தயாரிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தான் நான் தயாரிக்கிறாரு. ஸோ சிம்புவும் நம்ம தனுஷும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அண்ட் தனுஷ் அவர்கள் இப்போ வேற ஒரு படத்தில் அதனால் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது முடிஞ்ச ப்ராஜெக்ட் கையோட இது நடக்குமா, இல்லை அவர் வேற நிறைய படங்கள் வச்சிருக்காரு. ஸோ அது நடக்குமா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இந்த படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அஃபீஷியல் அப்டேட் விட்டாங்க. ஸோ சிம்பு ஃபேன்ஸுக்கு இதுதான் மிகப்பெரிய ட்ரீட்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க போகுது. அண்ட் நம்ம சிம்பு அவரோட லுக் வந்ததுன்னா வட சென்னையில் எப்படி தனுஷ் வச்சிருந்தாரு அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் லுக், ஸோ அதே மாதிரி எதனா சூப்பராக இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபங்க்லாம் விட்டுக்கிட்டு அந்த ஒரு லூஸ் பேண்ட் அண்ட் செட்லாம் போட்டுட்டு மாசான நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ வெறித்தனமாக அதனால் காமிச்சிருக்காங்க. அண்ட் இது வட சென்னை பார்ட் 2 தான். ஏன்னா அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் சிலம்பரசன் அந்த ஒரு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட சென்னை அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சிம்புவும் நம்ம தனுஷ் தானே சேர்ந்து நடிக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபீஷியல் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த் மிடில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ செப்டம்பர் 15 செப்டம்பர் 20 ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி விட்டாங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 2 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. செகண்ட் நண்பா, நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய 49வது படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறது வெற்றிமாறன் அவர் தான். ஸோ வட சென்னை பார்ட் 2 அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.